காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் கலைஞர் கைவினை திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குலத்தொழிலை ஊக்குவிப்பதாலேயே மத்திய அரசின் விஸ்வகர்மா திட்டத்தை எதிர்ப்பதாக விளக்கம் அளித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் சேக்கிழார் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் சார்பில் கலைஞர் கைவினை திட்டம் தொடங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொள்வதற்கு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு வழிநெடுக உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மேடைக்கு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலைஞர் கைவினை திட்டத்தை தொடங்கி வைத்தார். பின்னர் பேசிய அவர் மத்திய அரசின் விஸ்வகர்மா திட்டத்தை ஏன் எதிர்த்தோம் என்று விளக்கம் அளித்தார். நம்மை பொறுத்த வரைக்கும் எந்த திட்டமாக இருந்தாலும் அது சமூக நீதிய சமத்துவத்தை நிலைநாட்டக்கூடிய நோக்கத்தோடு இருக்கணும். ஆனா அந்த விஸ்வகர்ம திட்டம் அப்படியான திட்டம் இல்லை. அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த திட்டத்தின் கீழ் ஒருத்தர் பயன் பெறணும்னா அந்த விண்ணப்பதாரருடைய அவருடைய குடும்பம் காலங்காலமா செஞ்சுட்டு வரக்கூடிய தொழிலைத்தான் செய்யணும்னு நிபந்தனை விதிக்கப்பட்டிருந்துச்சு. இது சாதிய பாகுபாடுகளை குலத்தொழில் முறைய வெளிப்படையாகவே ஊக்குவிக்குதுன்னு சொல்லி நாம கடுமையாக எதிர்த்தோம். மாணவர்கள் உயர்கல்விக்கு செல்லும் வயதில் குடும்ப தொழிலை செய்வதற்கு விஸ்வகர்மா திட்டம் தள்ளுவதாகவும் முதலமைச்சர் விமர்சித்தார். இந்த நிலையில் கைவினை கலைஞர்களின் வாழ்வாதாரத்தை முன்னேற்றவும் சாதிய அடிப்படையில் பாகுபாடு காட்டாத வகையிலும் உருவானதுதான் கலைஞர் கைவினை திட்டம் என்று முதலமைச்சர் விளக்கம் அளித்தார். மேலும் புவிசார் குறியீடு பெறுவதற்காக வழங்கப்பட்டு வரும் மானியம் 25,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் உட்பட 5 முக்கிய அறிவிப்புகளை முதலமைச்சர் வெளியிட்டார். கலைஞர் கைவினை திட்டம் மூலமாக தங்கள் தொழிலை அபிவிருத்தி செய்ய முடிந்ததாக பயனாளர்கள் தெரிவித்துள்ளனர். நான் ஒரு 25 வருஷமா எனக்கு சின்ன வயசுல இருந்தே கைவினை பொருட்கள் பண்றதுல ரொம்ப ஆர்வமா இருக்கும். ஆனா பார்த்தா சின்னதா பண்ணிட்டு இருக்க முடியாது. அதுக்கான நிறைய முதலீடு போட்டு என்னால பெரிய அளவுல வெளியில வர முடியாம இருந்தேன். இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு இந்த முதல்வர் அறிவிச்ச இந்த கலைஞர் கைவினை திட்டம் மூலமா கிடைச்சக்கூடிய இந்த 3 லட்சம் ரூபாய் பணமா இருக்கட்டும், மானிய தொகையா இருக்கட்டும், அந்த திட்டத்தின் மூலமா கிடைச்ச பயிற்சி எங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. தையல் மிஷின் கம்பெனி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு மிஷின் வச்சு தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த லோன் வாங்கி 4 மிஷின் போட்டு 10 பேருக்கு நான் வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கேன். நிலுவையில் உள்ள மசோதாக்கள் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு ஆளுநருக்கு பாதகமாக அமைந்துள்ள நிலையில் டெல்லியில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரை தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி சந்தித்து பேசினார். ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் அண்மையில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் தராததை கண்டித்ததுடன் அந்த மசோதாக்களுக்கு சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றமே ஒப்புதல் அளித்தது. அத்துடன் குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர் ஆகியோர் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பதற்கான காலக்கெடுவையும் விதித்து உத்தரவிட்டது நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. ஆளுநர் ஆர் என் ரவியை திரும்பப் பெற வேண்டும் என்று அரசியல் கட்சிகள் கோரிக்கை விடுத்து வந்தன. இந்த பரபரப்புக்கு மத்தியில் ஆளுநர் ஆர் என் ரவி நேற்று முன்தினம் மாலை டெல்லி புறப்பட்டு சென்றார். இந்த நிலையில் இன்று காலை அவர் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரை சந்தித்து பேசினார். அப்போது நிலுவையில் உள்ள மசோதாக்கள் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் காலக்கெடு விதித்தது தொடர்பாக ஆளுநர் ஆலோசனை நடத்தியதாக தெரிகிறது. மேலும் மத்திய உள்துறை அமைச்சக அதிகாரிகளை ஆளுநர் ஆர் என் ரவி சந்தித்து ஆலோசனை நடத்தவுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை சோழிங்கநல்லூரில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மற்றும் சமூக ஊடக பிரிவின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் வீடியோ வாயிலாக உரையாற்றிய அக்கட்சியின் தலைவர் விஜய் தனது ரசிகர்கள் இனி மெய்நிகர் வீரர்கள் என்று கூறினார். நம்மளுடைய இந்த சோஷியல் மீடியா படை அதுதான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய படைன்னு சொல்றாங்க. இது நம்ம சொல்கிறத விட மற்றவங்களே அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. இனிமேல் நீங்கள் எல்லாருமே நம்மளுடைய இந்த சோஷியல் மீடியா ஃபேன்ஸ் மட்டுமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாருமே நம்ம கட்சியினுடைய வர்ச்சுவல் வாரியர்ஸ். அப்படிதான் உங்கள் எல்லாரையுமே நான் கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன். வர்ச்சுவல் வாரியர்ஸ்.
ஓகே தானே, பிடிச்சிருக்கு தானே? ஸோ நம்மளுடைய ஐடி விங்னாலே ரொம்ப டீசெண்டாக டிக்னிஃபைடாக இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே சொல்லணும். அதை மைண்டில் வச்சுக்கிட்டு எல்லாருமே ஒர்க் பண்ணுங்கள். கோடை விடுமுறை தொடங்கிய நிலையில் சேலம் மாவட்டம் ஏற்காட்டிற்கு சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், அதிகரிக்கும் சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப அங்கு ஏற்பாடுகள் இருக்கா? சேலம் மாவட்டம் ஏற்காட்டிற்கு கடந்த 2 மாதமாக சுற்றுலா பயணிகளின் வருகை சற்று குறைவாக இருந்தது. குறிப்பாக பள்ளி இறுதித் தேர்வுகள் நடைபெற்ற காரணத்தினால கூட்டம் குறைவாக இருந்தது. தற்பொழுது பள்ளி இறுதித் தேர்வு முடிந்து தற்பொழுது கோடை விடுமுறை விடுபட்டிருக்கிற காரணத்தினால் நேற்று முதலே ஏற்காட்டிற்கு அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வர தொடங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக நேற்று, இன்று, நாளை ஆகிய 3 நாட்கள் தொடர் விடுமுறை காரணமாக அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கு குறிப்பாக அந்த படகு இல்லத்தில் பயணம் செய்வதில் அதிக ஆர்வம் காட்டி வருகிறார்கள். அங்கு டிக்கெட் பெற்று ரொம்ப நேரம் காத்திருந்து பயணம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அங்கங்கு சுற்றுலா பயணிகளுக்கு ஏற்ப அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. சில இடங்களில் மட்டும் கழிவறை வசதி போன்ற குடிநீர் வசதிகள் இல்லை என்ற குறைபாடுகளும் சில இடங்களில் கூறப்படுகிறது. பெரும்பாலான இடங்களில் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே தற்பொழுது கோடை விடுமுறை தொடங்கி இருக்கிற காரணத்தினால சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் ஏற்காடு தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய இயற்கையை ரசித்து அங்கு இருக்கக்கூடிய பூங்காக்களில் விளையாடி மகிழ்ந்து செல்கிறார்கள். லாவண்யா, அபிநயா. விரிவான விவரங்களுக்கு நன்றி கோகுல். சென்னையில் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ள ஏசி புறநகர் ரயில்களின் டிக்கெட் கட்டணம் எவ்வளவு? மெட்ரோவை விட புறநகர் ஏசி ரயில்களில் கட்டணம் அதிகமா குறைவா? இந்த செய்தி தொகுப்பில் தெரிந்து கொள்ளலாம். சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ள ஏசி புறநகர் ரயில்களில் குறைந்தபட்சமாக 35 ரூபாயும் அதிகபட்சமாக 105 ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. அதாவது சென்னை கடற்கரையில் இருந்து எழும்பூர் வரை ஏசி ரயிலில் பயணிக்க 35 ரூபாய் செலுத்த வேண்டும். அதே சமயம் சென்னை கடற்கரையிலிருந்து எழும்பூர் வரை ஏசி அல்லாத சாதாரண புறநகர் ரயில்களில் 1ஆம் வகுப்பில் பயணிக்க 50 ரூபாயும் 2ஆம் வகுப்பில் பயணிக்க 5 ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது. இதேபோன்று சென்னை கடற்கரையில் இருந்து மாம்பலத்திற்கு ஏசி ரயிலில் பயணிக்க 40 ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதே வழித்தடத்தில் ஏசி அல்லாத சாதாரண புறநகர் ரயில்களில் 1ஆம் வகுப்பில் பயணிக்க 55 ரூபாயும் 2ஆம் வகுப்பில் 5 ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது. சென்னை கடற்கரையில் இருந்து கிண்டிக்கு ஏசி ரயிலில் பயணிக்க 60 ரூபாய் செலுத்த வேண்டும். அதே சமயம் கடற்கரையிலிருந்து கிண்டிக்கு ஏசி அல்லாத சாதாரண புறநகர் ரயில்களில் 1ஆம் வகுப்பில் பயணிக்க 75 ரூபாயும் 2ஆம் வகுப்பில் பயணிக்க 5 ரூபாயும் செலுத்த வேண்டும். சென்னை கடற்கரையில் இருந்து தாம்பரத்திற்கு ஏசி புறநகர் ரயிலில் பயணிக்க 85 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதுவே ஏசி அல்லாத மின்சார ரயில்களில் 1ஆம் வகுப்பில் பயணிக்க 95 ரூபாயும் 2ஆம் வகுப்பில் பயணிக்க 10 ரூபாயும் செலுத்த வேண்டும். கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டு வரை குளிர்சாதன புறநகர் ரயில்களில் பயணிக்க 105 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. அதே சமயம் கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டு வரை ஏசி அல்லாத சாதாரண புறநகர் ரயில்களில் 1ஆம் வகுப்பில் பயணிக்க 100 ரூபாயும் 2ஆம் வகுப்பில் பயணிக்க 15 ரூபாயும் செலவாகும். இந்நிலையில் மெட்ரோவுடன் ஒப்பிடுகையில் ஏசி புறநகர் ரயில்களில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக கருதப்படுகிறது. அதாவது சென்னை விம்கோ நகரில் இருந்து விமான நிலையம் வரை சுமார் 34 கிலோமீட்டர் தூரத்திற்கு 50 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும். அதே சமயம் சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் வரை சுமார் 31 கிலோமீட்டர் தொலைவிற்கு 85 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. இந்நிலையில் புறநகர் ஏசி ரயில்களின் டிக்கெட் கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மெட்ரோல தான் இது வரைக்கும் இந்த ஏசி அப்படிங்கறத பார்த்திருக்கோம். இப்போ இந்த லோக்கல் ரயில்ல ஏசி வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா டிக்கெட் ஃபேர் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு. பீச்சில இருந்து நார்மலா நம்ம லோக்கல் ரயில்ல பார்த்தோம்னா 5 ரூபாயில டிராவல் பண்ணி வந்துருவோம். ஆனா இப்போ மாம்பழம் போடுறதுக்கு 40 ரூபாய் டிக்கெட்டு. அதை கொஞ்சம் கம்மி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டிக்கெட் கட்டணத்தை சற்று குறைத்து சேவைகளை அதிகமாக்கினால் ஏசி புறநகர் ரயிலை பொதுமக்கள் அதிகளவில் பயன்படுத்துவார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை.